எல்லாருக்குமே ஒரு கம்ஃபர்ட்டான சாதம்னா சாம்பார் சாதமாக தான் இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு அரிசி, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, சீரகம் இதெல்லாம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு நமக்கு என்ன காய்கறிகள் தேவையோ அதை சேர்த்துக்கலாம். இல்லைனாலும் பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிவிட்டு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வதங்கி விட்டதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். 1 கப் அரிசிக்கு 6 கப் தண்ணி விட்டுருக்கேன். இதெல்லாம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ஊற வச்சுருக்க அரிசி, புளி தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து 6 விசில் விட்டு எடுத்தோன்னா சூப்பர் டேஸ்டியான சிம்பிளான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கம்ஃபர்ட்டான ஃபுட்டு பிடிக்குங்கிறத கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் 2 ஸ்பூன் நெய் விட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். இதோட டீட்டெயில்டு வீடியோ யூடியூப் சேனலில் இருக்குது. யூடியூப்போட லிங்க் பயோவில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி ஈட்டிங்.